ஹாப்பி 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 நியூ இயர் மக்களே. சேனல்ல எனக்கு சப்போர்ட்டர்ஸா, ஃபேமிலியா, மோட்டிவேட்டர்ஸா எல்லாமே இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய 2026 அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கணும் அப்படிங்கிறது போல கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். அதே போல உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு 2026 மட்டும் இல்ல, தொடர்ந்து எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுல உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாங்க பதிவுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். 2026 தொடக்கம் வரப்போகுது இல்லையா? ஸோ சில நிமிடங்கள் இருக்கக்கூடிய டைம்ல பல தலைவர்கள் அவங்களோட மக்களுக்கு வந்து பண்ண வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அதே போல ரஷ்யாலையும் நடந்துச்சு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவங்களோட அந்த ஸ்பீச் நியூ இயர் என்ட்ராக ஒரு ஜோனா வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மக்களுக்கு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் முன்னாள் அதிபரா இருந்த திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். இது எல்லாத்த விட ஹைலைட் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஆண்ட்ரே பெல்லோசோ அவர்கள் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை ராணுவ உடையில வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களுக்கு சகாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதாவது இப்ப நான் கான்பிடண்டா சொல்றேன், ரஷ்யா ஆர்மி தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்பேட் ரெடி இன் த வேர்ல்டு. அதுல நம்ம ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெடி அப்படிங்கிறத வந்து பண்ணா ரொம்ப கான்பிடண்டா சொல்றேன். அதுவும் இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. 2026 புத்தாண்டு பிறக்க போகுது. போன வருஷம் உங்களோட அச்சீவ்மெண்ட் கொஞ்சம் நெஞ்சா இல்லை அப்படிங்கிறது போல பல விஷயங்கள், தியாகங்கள், இது போல பல விஷயங்கள் செஞ்சு நம்மளோட ராணுவத்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் காம்பேட் கேப்பபிலிட்டியோட என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல விஷயங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்போம். அப்படிங்கிறது போல பல விஷயங்கள், ப்ரொஃபஷனலிசம், டெடிகேஷன், கரேஜ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைட்டர்ஸ், அதாவது நம்மளோட வீரர்கள் வீரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த களத்துல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் அவர் தரப்பு வந்திருந்துச்சு. ஸோ வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா அடைஞ்சே ஆகும் அப்படிங்கிறது போல இவங்க எல்லாத்தோட ஸ்டேட்மெண்ட்லயும் நம்மளால பார்க்க முடியுது. அதே போல பல தலைவர்கள் வந்து பண்ண பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல மிக முக்கியமான விஷயங்கள் வர அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கணும். அதாவது எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள், அதாவது ரஷ்யா உக்ரைன் இந்த இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கான எஸ்கலேஷன் வந்ததுக்கான காரணம் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஆயில் டிப்போஸ் லார்ஜ் ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள ருபிஷ்னிக் அப்படிங்கிற பகுதியில அட்டாக் நடந்திருக்கு. ஸோ ஆயில் டிப்போ தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுல என்னன்னா வரக்கூடிய வருஷம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாட்டோவோட அம்பாசிடரா யுஎஸ் தரப்புல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் மேத்யூ வித்டேக்கர் அவர்கள். ஸோ அவர் தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட அந்த ரெசிடென்ஸ் மேல அட்டாக் பண்ணாங்களே, இது உக்ரைனோட ரெக்லஸ்னஸ் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு இருந்து மீடியாக்கள் தரப்பு இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது உக்ரைன் வந்து அதை டினை பண்ணிக்கிறாங்க, பட் இருந்தாலும் நாங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஒரு அட்டாக் அமைதி பேச்சுவார்த்தையே புரட்டி போட போகுது அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பல தரப்பு வந்து கண்டனங்கள் போயிருக்கு. அதுவும் லுகஷெங்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்தது. அதுவும் ஒரிஸ்டிக் மிசைல் நம்ம சோதனை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது வந்து செகண்ட் ஸ்ட்ரீக் கேப்பபிலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, நம்ம ஏன் டிசிஷன் மேக்கிங் சயின்டிஸ்ட் மேல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல பலரும் வந்து புட்டின் அவர்கள்ட்ட கேட்டாங்க, சொன்னாங்க, ஐடியாவை சஜஸ்ட் பண்ணாங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயம் நோ, எக்காரணத்து கொண்டு அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதோட சொன்னாங்க. இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய லுகஷெங்கோ அவர்கள் அவரோட ரெசிடென்ஸ் எங்க இருக்குன்றது தெரியும், அது ஒன்றும் டிஃபிகல்ட்லாம் கிடையாது எங்களால அதை டார்கெட் பண்றதுக்கு அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லுகஷெங்கோ அவர்கள் தரப்பு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பல இயு தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் வச்சிருந்துக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவோட கணிதமான அந்த ஸ்டாண்ட், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவங்களோட ரெசிடென்ஸ் பக்கத்துல அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதுக்காக கடினமான ஸ்டாண்ட் ரஷ்ய தரப்பு வந்து எடுக்கிறதுனால ஜெர்மன் சான்சலர் மெர்ஸ் அவர்கள், பின்லாண்டோட பிரசிடென்ட் ஸ்டப் அவர்கள், போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் டஸ்க் அவர்கள், யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் வண்டர்லா அவர்கள், ஸோ எல்லாரும் வந்து பண்ணா போன்ல ஹலோ ஹலோ என்னங்க டூம்ஸ்டே ரேடியோலாம் ஓடுது அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பண்ணா பதறி பேசிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா யூரோப்பியன் நாடுகள் 15,000 ட்ரூப்ஸை வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணலாம் உக்ரைனோட செக்யூரிட்டிக்காக. ஒன்ஸ் இந்த சீஸ்ஃபயர் வந்துச்சு அப்படிங்கிறது போல சொன்னா 15,000 ட்ரூப்ஸ் டிப்ளாய் பண்ணதுக்கு செக்யூரிட்டி கேரண்டிக்காக ரெடி பண்ணிக்கிறாங்கன்னு மேற்கு மீடியாக்கள் வந்து குறிப்பா வெல்ட் தரப்புல இருந்து வந்து பண்ண செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் டென்மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்காவோட உளவு விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா
கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எஸ்கலேஷன் அப்படிங்கிறதுனால இது போல விஷயங்களா இருக்கும்போது எந்த மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும்? ஒன்ஸ் எஸ்கலேட் ஆகுதுன்னா ரஷ்யா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த ரஷ்யா உணர்த்த ட்ரை பண்றாங்களா? நீங்க தேவையில்லாம நெருப்போட விளையாடுறீங்க அப்படிங்கிறதுக்காக உணர்த்த ட்ரை பண்றாரா? ஸோ இதுக்காக தான் மேற்கு நாடுகளோட தலைவர்களும் அர்ஜென்டா பேசிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது உச்சகட்டத்துல இருக்கு. இப்போ டென்மார்க்குக்கு P8 பொசைடன் அந்த விமானம் ரிகானிசான் மிஷன் விமானம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா உளவு வேலை கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா அமெரிக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இன்டெலிஜென்ஸை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோன்ற பேர்ல அவங்க தொடர்ச்சியா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நாட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கப்புறம் நீங்க பாருங்க அப்படிங்கிறதோட பேரை மட்டும் அவங்க பேர் வச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இது எப்படி வந்து சிம்பாலிக்கா ரஷ்ய தரப்புல வந்து பாத்தீங்கன்னா அதை செஞ்சு காமிச்சிருக்காங்கன்னா நாங்க எப்படி செஞ்சு காட்டுவோம் உங்களுக்கு அப்படிங்கறது போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புன்னு செஞ்சு காமிச்சிருக்காங்கன்னா பெல்லா 1 இந்த டேங்கரை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கோஸ்ட்கார்ட்னால பிடிக்கவே முடியல. 2 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா வெனிசுலாக்குள்ள வந்திருக்கு. சாங்ஷன் போடக்கூடிய கப்பலே வந்துருச்சு. போடாத கப்பலை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா சாங்ஷன் போட்ட கப்பலை பிடிக்கவே முடியல. அந்த பெல்லா 1 கப்பல் என்ன பண்ணிக்குன்னா ரஷ்யா கொடியை மாத்திட்டு நாங்க ரஷ்யாவோடது அப்படிங்கறதோட சொல்லிட்டு வெனிசுலாக்குள்ள என்டர் ஆயிடுச்சு அப்படிங்கறதோட சொல்றாங்க. அதாவது அமெரிக்கா இந்த சித்து வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். நீங்க வெனிசுலால டார்கெட் பண்றீங்க. உங்களோடது மறைமுக நேர்முக ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் எங்களோட முகம் சிமிலரா இருக்கும் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து இது போல ஒண்ணு செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ரஷ்யாவோட கொடி பறந்ததுன்னா அமெரிக்கா என்ன செய்வாங்க? அமெரிக்காவோட 2 அபிஷியல்ஸ் வந்து நியூயார்க் டைம்ஸ் சொல்லிக்கிறாங்க. வெள்ளாவன் குருவந்தலியா ரஷ்யா கொடி ஏத்திட்டாங்க, நம்ம எப்படி போய் பிடிக்கிறது அப்படிங்கிறது போல சொன்னதா சொல்லப்பட்டு வருது. ஸோ பார்ப்போம். அதாவது யூரோப்பியன் யூனியன் பதட்டம்ல இருக்காங்க. போர் பதட்டம் உச்சகட்ட பதட்டம். லாத்வியா லுத்வேனியா இவங்க எல்லாரும் ஃபென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பிரிட்ஜ் எல்லாம் உடச்சு விடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாம் போன பதிவுல பார்த்திருந்தோம். இப்போ அந்த யூரோப்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் செர்பியா. இவங்க நாட்டோல இல்ல யூரோப்பியன் செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கம்பல்சரியான மிலிட்டரி சர்வீஸ் அதை திரும்பி கொண்டு வர போறோம்ட்டு ஊக்கிக் அவர்கள் தரப்பின் ஸ்டேட்மெண்ட் செர்பியாவோட அதிபர். அது மட்டும் இல்லாம சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசியிருந்தாரு. அது கம்பல்சரி ராணுவ சட்டம் வந்து இப்ப கொண்டு வந்திருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா 75 நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் 19 இருந்து 21 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா 27 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துல சேரணும், பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஊக்கிக் அவர்கள் சொல்றாரு. சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை சந்திப்பப்புல எல்லாருக்கும் ஏன் சர்ப்ரைஸா இருக்கு? நாங்க அன்மேண்ட் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா செய்யறோம், எங்க நாட்டுல ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து வருது. எங்களை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பாருங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இதுல எந்த ஒரு சர்ப்ரைஸுமே தேவையில்லை. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அல்ல குறையாத அளவுக்கு வச்சிருக்கோம். கரண்டா எங்க கிட்ட எந்த அளவுக்கு வேர் ஹவுஸ் இருக்கு, எங்க இருக்கு, காமிகாஸ் ட்ரோன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. அதிகப்படியான ட்ரோன்கள் நாங்களும் வச்சிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாங்கத்தான் செய்வோம், நாங்க தொடர்ந்து வாங்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற அவர் தரப்பு இந்த ஆக்ரோஷமான ஸ்பீச் யூரோப்பியன் யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அதுவும் மார்ச் மாசத்தோட இறுதியில, அது ஏப்ரல் மாசத்தோட தொடக்கத்துல, அதாவது லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ட்ரோன் ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் வந்து பண்ண எங்க நாட்டிலேயே இருக்கும் அப்படிங்கிறத செர்பியா தரப்பு ஸ்டேட்மெண்ட். அதிகப்படியான ஆயுதங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு போலாந்து அதிகப்படியான டேங்க், சவுத் கொரியால இருந்து வாங்கக்கூடிய ஆட்லரிகள் டேங்குகள் பலதும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரோப் பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம்னா, மிடில் ஈஸ்ட்ல அடுத்த மிக முக்கியமான ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ங்கிறது ஈரான்ல நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட். 4வது நாளா தொடர்ந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அதுவும் கொமேனி அவர்களுக்கு எகெயின்ஸ்டாவே வந்து பண்ண இப்பெல்லாம் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. ஆனா அட் த சேம் டைம் ரெண்டு கிளைகளா வந்து பண்ண பிரிஞ்சிருக்காங்க. அதாவது இது டமாஸ்கஸ் இல்ல, இது ஈரான் அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா நாங்க தெஹரான் அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல ப்ரொட்டஸ்டர்ஸ். அதாவது நீங்க செய்யக்கூடிய வேலையில எங்களுக்கு என்னன்னு தெரியும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது போல ஆதரவாளர்களும் கிளம்பியிருக்காங்க, எதிர்ப்பாளர்களும் கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் கோஷ்டி மோதல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. ஈரான் ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல இந்த டைம்ல நெத்தன்யாஹு அவர்கள் தரப்பு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஹமாஸ் டிசாமான உடனே ஒரு புது கட்சி காசாக்கு வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. அம்மா பிடிச்ச கட்சி அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்சி வந்ததுன்னா பிரச்சனை இல்லாம இருந்துக்கலாம் அந்த பகுதியில் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ஸோ அதுக்காக ட்ரை பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஹமாஸ் டிசாம் ஆவாங்களா? இங்க ஒரு பதட்டம். மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் பல ரீஜன்ஸ்லயும் பதட்டம் இருக்கு. சொமாலியாலாண்ட்ல பேஸ் வருமா,
ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ சவுதி வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச பகுதியில விட்டுட்டு போயிருங்க, அந்த போர்ட்லாம் விட்டுட்டு போயிருங்கன்றது போல தெற்கு யமனுக்கு சொன்னாலும் யுஏஇ போயிருந்தாலும் அவங்க விட்டுட்டு போற மாதிரி இல்லை. ஸோ தொடர்ந்து அங்கேயும் கலவரங்கள் பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் பல பகுதிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் இருக்கு 2026. அட் சேம் டைம் நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய வேலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஆர்டிஓ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிஆர்டிஓ பிரளய் மிசைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா 31 டிசம்பர் நேத்திக்கு அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ 2 மிசைல் சோதனை பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்திய நேரப்படி 10:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருந்துருக்காங்க. இவால்வேஷன் டெஸ்ட் ட்ரையல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. ஸோ அதோட ட்ரிஜெக்டரி எதுவோ அந்த ட்ரிஜெக்டரியில் அதாவது எப்படி போகணும் அதோட பாத் வழி எந்த மாதிரி வழியில போய் எந்த பகுதியில் அடிக்கணுமோ அது துல்லியமா தாக்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து பண்ணா சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்ம தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. பிரளய் மிசைல்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணா குவாசி பெலிஸ்டிக் மிசைல், அதாவது இதோட ரேஞ்சுங்கிறது 150 to 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும். ஸோ இதோட ப்ரிசிஷன் அதாவது துல்லியத்தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர் அப்படிங்கிற சொல்றாங்க. எக்ஸாக்டா குறி வச்ச இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிசைல் போய் விழுகும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல இது குவாசி பெலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கறதுனால வளைஞ்சு நெளிஞ்சு போறதுனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை டவுன் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ இலக்கை வச்சு நம்ம ஏவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா துல்லியமா அந்த இலக்குல விழுகும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஏன்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அண்டை நாடுகள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க, பதட்டங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் ஹிந்துக்களை வந்து பாத்தீங்கன்னா படுகொலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ரீஜியன் ஃபுல்லாவே வந்து பண்ண கொந்தளிப்புல இருக்கு. ஸோ இது போல சிக்கல்கள் இருக்கனால நம்ம நாட்டை டிஃபென்சிவா வச்சுக்கணும்னா ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பாடம் கத்துக்கணும்னா அவங்க எந்த அளவுக்கு செல்ஃப் ரிலையன்ஸா இருக்காங்களோ அதே போல நம்ம தற்சார்பா இருந்தா மட்டும்தான் நம்ம நாட்டை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல அதுக்கான வேலைகள் டிஆர்டிஓ தரப்புல இருந்து திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது போல உலகத்துல பல பகுதிகளிலயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண இருக்கு. வரக்கூடிய 2026 அப்படிங்கிறது அமைதிக்கான வருடமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். அதை ஸ்டே சேஃப். பை.